மகிழ்ச்சாலை மகிழ்ச்சி. வானதுதர் இயேசு பிறந்த செய்தியை இடையர்களுக்கு கூறி மகிழ்ச்சியோடு இருந்ததை எம் பள்ளி மாணவர்கள் வெளியிட்டுள்ள காட்சி பதிவில் கண்டுகளிப்போம். தேங்க்யூ டு ஆல். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அத்தை பசங்களை கூட்டிட்டு கோவிலுக்கு போகலாமா? அத்தை வீட்டுக்கு போய் ஆகணும். அப்பா அத்தை வீட்டுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அத்தை வீட்டுக்கு போய் அத்தை பசங்களோட ஜாலியா கோயில் போகலாம். இப்போ வாங்க நம்ம அத்தை வீட்டுக்கு போகலாம். என்ன அத்தை வீட்டு யாரையும் ஆள காணோம்? நான் அப்பவே நினைச்சேன் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களாம் கோயிலுக்கு போயிட்டாங்களோ? அதான் நினைக்கிறேன். தாத்தா 2 வாரமும் ஊதா கலர் மேகத்தை ஏற்றினாங்க. இந்த வாரம் என்ன கலர் மேகத்தை ஏற்றுவாங்க? இந்த வாரம் இனசிறப்பு நிறத்துல மேற்பத்தி ஏற்றுவாங்க. அதை இடைகளின் மேற்பத்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது மகிழ்ச்சியோட வாரமா தாத்தா? ஆமாங்க செல்லுக்குட்டி. அப்படின்னா நான் வானதூதர்கள் இயேசு பிறந்த செய்தியை இடையர்களுக்கு சொன்னதா? ஆமா பாப்பா, போன வருஷம் நம்ம கோயில்ல மகிழ்ச்சியோட வாரத்துல லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 10ல வானதூதர் அவர்களிடம் மஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாப்பா. சரி சரி பேசிட்டே இருக்காங்க, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். காலம் 3ஆம் வாரத்தில் நாம் அனைவரும் இயேசு பிறக்க போகிறார் என்ற செய்தியை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும். டிசம்பர் மாதம் 4ஆம் வார செய்தியை அடுத்த வீடியோவில் கண்டுகளிப்போம். நன்றி.